வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அவருக்கு தற்போது சுக்கிர தசையில் குரு புத்தி நடக்குது. சுக்கிரன் குரு ரெண்டு கிரகங்களுமே நட்சத்திர குறிகாட்டிகளில் 4, 8, 12 பாவங்களை குறிக்காட்டல. ஷேக் ஹசீனா அவங்க பிறந்திருக்கிறது 28/9/1946. பிறந்த நேரம் காலையில் 11 AM டாக்காவில் பிறந்திருக்காங்க. ஐஎன்எம்சா கேபி. ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. தற்போது இவங்களுக்கு சுக்கிர மகாதசையில் குரு புத்தி நடக்குது. நாம் கேபி குறிகாட்டிகளில் நட்சத்திர குறிகாட்டிகளை பார்ப்போம். சுக்கிரன் குருவுடைய நட்சத்திர சாரம் இருக்கார். சுக்கிரன் குறிக்கூடிய வீடுகளை பாருங்கள். 2, 5, 11, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. சப்லாடு வாயிலாக 9, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. புதனுடைய ஆதிபத்தியம் வாயிலாக தான் நமக்கு 8வது பாவ குறிகாட்டி கிடைக்குது. புத்திநாதன் ஆகிய குரு ராகுவுடைய நட்சத்திர சாரம் ஏறி இருக்காரு. ராகு 7வது பாவத்தில் இருக்காரு. வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 8வது பாவமே தண்டனை பெறுதல். விருச்சிக லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆளக்கூடிய சுபகிரகம் குரு 7, 9, 11 ஆகிய பாவங்களை தான் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. தசாநாதனாகிய சுக்கிரன் 8வது பாவத்தோட தொடர்பு கொள்ளவே இல்லை. இந்த பதிவில் நட்சத்திரங்கள் வேலை செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நட்சத்திர குறிகாட்டிகள் தான் வேலை செய்யலைன்னு சொல்ல வரேன். தசாநாதனாகிய சுக்கிரனுடைய குறிகாட்டிகளை நம்ம மண்டல ரீதியில் ஆராய்வோம். தசாநாதனாகிய சுக்கிரன் ஆதிபத்தியம் வாயிலாக 7, 12க்கு அதிபதி ஆகிறாரு. சுக்கிரன் 12வது பாவத்தில் துலாம் ராசியில் 25 டிகிரி 44 நிமிடங்கள் சனியுடைய மண்டல பிரிவுலையும் ராகுடைய சபுலையும் இருக்கார். சுக்கிரன் ஏறி இருக்கக்கூடிய மண்டலநாதன் சனி வழியாக சுக்கிரன் 3, 4 சனி அமர்ந்திருக்கக்கூடிய 8வது பாவத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 4, 8, 12 ஆகிய பாவங்கள் செயற்கையாக ஏற்படக்கூடிய துர்மரணங்கள்னு பார்த்தோம். நிறைய பேர் 4வது பாவம் கெட்ட பாவம் நினச்சிக்கிறாங்க. 4வது பாவம் சுகஸ்தானம் தான், நல்ல பாவம் தான். ஆனால் அது 8, 12ஓடு தொடர்பு கொள்ளும்போது மிக அதிக தீமைகளை விளைவிக்கும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.